ஹலோ கைஸ். ஸோ நான் உங்கள் தீபக் டி ஸ்டுடியோலேருந்து. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம லைவ்லேயும் சரி, ஸோ எனக்கு வர டிஎம்ஸ்லேயும் சரி பைத்தான் டுட்டோரியல் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் வந்து இதுக்கப்புறம் பைத்தான் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் டுட்டோரியல் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விஎஸ் கோடை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, அண்ட் தென் வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேலஞ்சை மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ChatGPT அண்ட் அதர் ஏஐயோட ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் நீங்களாக வந்து கோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பைத்தானில் வந்து ஏதோ ஒரு விஷயம் கோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ python.org. ஸோ இந்த இதுக்கு போயிட்டு டவுன்லோட்ஸில் போனீங்க அப்படின்னா, ஸோ நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் ஆர் நீங்கள் வந்து விண்டோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளான ரிலீசஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ ஸ்டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 3.13 இருக்குது. ஸோ we can download this. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 3.13 ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரியான நிறைய இதெல்லாமே வரும். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேர்ஷன் ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டாலர். ஸோ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் விண்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன்வைல் நம்ம விஎஸ் கோடையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ விஎஸ் கோட். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஒன்று இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லோகோ வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நம்ம இதில் தான் வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நீங்கள் வந்து இதில் போயிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுற்றும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பேஜ் வரும். அண்ட் நீங்கள் இங்கே இருக்க இந்த விண்டோஸ் ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஓஎஸ். ஸோ நான் வந்து விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இன்ஸ்டால் கொடுங்க. So you guys can install the Python. ஓகே guys. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ் கோடு. ஸோ நம்ம இதையும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வரும். வழக்கம் போல் நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணி விட்டு ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விஎஸ் கோடும் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போது இது வந்து இதாகட்டும். ஸோ விண்டோஸ் +R கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல CMD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நம்மளோட பைத்தான் வந்து கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பைத்தான் வி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு பைத்தான் வெர்ஷன் 3.13.14 அப்படின்ற இந்த அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஸோ இது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தானோட வெர்ஷன் இது தான். ஸோ கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும். ஸோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ் கோடும் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஎஸ் கோடு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு நியூ விண்டோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னது அப்படின்றத நான் பொறுமையாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற இந்த விஎஸ் கோடை பற்றி லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பைத்தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்குதுல்ல, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரரில் என்னடா இது எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் இது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் என்னோட ஃபைல் மேனேஜரில் போயிட்டு, ஸோ இங்கே போயிட்டு நான் பைத்தான் லேர்னிங் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன் இந்த ஆப்பை. ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் வந்து இப்போ காலி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்ச அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி பைத்தான் லேர்னிங் அப்படின்ற இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணனா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு டெர்மினல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோரரில் நம்ம புதுசாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஃபோல்டரை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படி வந்து ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஃபைலு, இது வந்து ஃபோல்டர். ஸோ இப்போ இதுதான் என்னோட மெயின் ஃபோல்டர், சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட மெயின் ஃபோல்டர். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு app.py. இது என்ன .py அப்படின்னா, ஸோ இது பேர் தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ இது வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நோட் பேடில் இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு வந்து .txt அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் போய் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா .txt அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். இது என்ன .txt அப்படின்னா, ஸோ இதுவும் எக்ஸ்டென்ஷன் தான். டாட் வச்சு வர எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ .txt அப்படின்றது டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போது .py அப்படின்றது பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஏன்னா நம்ம பைத்தான் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணாதான் பைத்தானில் கோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ சும்மா app.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபோல்டரில் தான் நம்ம எதில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஸோ டெஸ்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆரோ வந்து காமிக்கும். ஸோ இப்படி காமிச்சது அப்படின்னா இப்போ ஃபோல்டர் வந்து க்ளோஸில் இருக்குது, இது கொடுத்தேன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போனேன்னா எனக்கு வந்து நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து க்ளோஸில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உள்ளே எம்டியாக இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஆல்ரெடி இருக்கிற இந்த app.py இந்த ஃபைலை இதுக்குள்ளே போடலாம். எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரோ வந்து இப்படி இருக்குது, க்ளோஸில் இருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன், app.pyயை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மேலே இந்த ஃபோல்டரில் போடலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் வந்து போயிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்வரில் போயிட்டு பைத்தான் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது இல்லை, இங்கே app.py இல்லை. ஸோ இது எங்கே இருக்கும், இதுக்குள்ளே இருக்குது. சரி, நான் இப்போ வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஹோல்ட் பண்ணி இதுக்கு மேலே, விச் மீன்ஸ் இல்லைனா கீழே இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணாலும் ஓப்பன் பண்ணாலும் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போனா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் விஎஸ் கோடில் ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து விஎஸ் கோடோட ஃபைல் அண்ட் ஃபோல்டர் கிரியேஷன் பேசிக்ஸ். ஸோ வெற்றிகரமாக நம்ம இதை வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த பைத்தான் வந்து யார் கண்டுபிடிச்சா, அது எப்படி வந்தது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா யூ கைஸ் டைரக்ட்லி கோ அண்ட் கூகுள் அண்ட் ஆர் மேக் யூஸ் ஏஐ. ஸோ நான் டேரெக்டாக இப்போ என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா வேரியபிள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள், இன்புட், பிரிண்ட், இந்த மூணே டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஓகே, ஸோ பிஃபோர் நான் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு நான் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிச்சனில் என்ன இருக்குது, ஒரு டப்பா இருக்குது. இது வந்து டப்பா, ஓகேவா? ஸோ கிச்சனில் ஏதோ ஒரு டப்பா இருக்குது. ஸோ அந்த டப்பாக்குள்ளே நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ ஸோ யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன போட்டு வச்சுருப்பாங்க, உள்ளே இந்த டப்பாக்குள்ளே ஸ்நாக்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ், ஓகேவா? முறுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறுக்கு எல்லாமே வந்து இருக்குது. இப்போ இதுதான் வந்து நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது அம்மா கிட்ட போயிட்டு
எனக்கு வந்து முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக எங்கள் அம்மாட்ட போயிட்டு எனக்கு இந்த முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாக்ஸ் எடுப்பாங்க. செகண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற முறுக்கை எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன நடக்குது, நான் ஃபஸ்ட்டு எனக்கு முறுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் போது அம்மா டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு எதை எடுக்கிறாங்கன்னா முறுக்கு ஸ்டோர் ஆகிருக்க அந்த பாக்ஸை எடுக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த முறுக்கு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அந்த ஏதோ ஒரு விஷயம் அந்த பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அடுத்தது என்ன எடுக்கிறாங்க, உள்ளே இருக்கிற அந்த முறுக்கை வந்து எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த பாக்ஸ் ஆம் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்ஸ் தான் என்னதுன்னா வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு டேட்டாவை ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல். ஸோ உங்களுக்கு ஃபைல் வந்து எப்படின்னா நேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது app.py அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸில் என்னோட நேம் தீபக் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த தீபக் அப்படின்ற இந்த நேம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த நேம் அப்படின்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ தீபக் அப்படின்னு இந்த நேம் ஸோ எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா வேரியபிள் அப்படி இந்த வேரியபிள் நேம் அப்படின்ற இந்த வேரியபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வேரியபிளில் நீங்கள் பைத்தானில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட வேரியபிள் நேம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போட போகிறீங்க. அடுத்தது ஈக்குவல் சைன், இதுதான் என்னது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவல் சைன் போடுறதுனால இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன தெரிய வைக்க போகிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து வேரியபிள் நேம். ஸோ நம்ம முன்னாடி கொடுத்துருக்க வேரியபிள் நேம். ஸோ நம்ம இங்கே ஈக்குவல் டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கும். ஓகே, இது இந்த வேரியபிள் நேமுக்கு இவன் ஏதோ ஒரு வேல்யூ அசைன் தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வேல்யூ. ஸோ வேல்யூ அப்படின்னா இந்த வேரியபிளில் நான் எந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி இதுதான் அந்த முறுக்கு டப்பா, இதுதான் அந்த முறுக்கு. ஸோ இப்போ இந்த முறுக்கை நான் இந்த முறுக்கு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இப்போ இதுதான் வந்து சின்டாக்ஸ். நீ எந்த மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் இதுதான். ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் ஈக்குவல் சைனு, அதுக்கப்புறம் அதோட வேல்யூ. ஸோ இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குது வேரியபிளில். ஸோ என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா நம்ம ஏபிசிடி எழுதுவோம்ல, ஸோ ஏல இருந்து இசட் வரைக்கும், அதாவது மல்டிபிள் லெட்டர்ஸ். அதை ஃபார் எக்ஸாம்பிள் தீபக்கு, ஸோ இந்த தீபக் நான் எழுதுறேன் அப்படின்னா இது என்னது, ஒரே ஒரு லெட்டர் இல்லை, அதாவது ஒரே ஒரு ஏ இல்லை, நான் வெறும் பி வெறும் சி அப்படி எழுதலை, DEEPAK. ஸோ நான் ஒரு 6 லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோர் தென் 1 லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ மோர் தென் 1 லெட்டர் ஆர் மோர் தென் 1 வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுத்துட்டேன். இந்த நேம்குள்ளே நான் வந்து டைரெக்டாக தீபக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் காட்டும். ஏன் எரர் காட்டுது அப்படின்னா இது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்றத அதால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ மல்டிபிள் வேர்ட்ஸ், ஸோ மல்டிபிள் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்ம டபுள் கோட்ஸில் போடாததுனால அதுக்கு தெரியாது இது ஸ்ட்ரிங்குன்னு. நான் இதுவே டபுள் கோட்ஸில் போட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து தெரியும். அப்போது சின்டாக்ஸ் படி இந்த நேம் அப்படின்ற இந்த வேரியபிளில் தீபக் அப்படின்ற இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா போய் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் இதுக்கு இன்னொன்று ஒரு விஷயம் தெரியும், என்னதுன்னா இந்த தீபக் அப்படின்றது ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங். அதாவது நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் டபுள் கோட்ஸ்குள்ள 1 அப்படின்னு சொல்லி போட்டேன்னா இந்த 1 அப்படின்றது ஆக்சுவலாக நம்பர், இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஆனால் இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கும், இன்டீஜர் வேல்யூவாக எடுத்துக்காது. ஏன் எடுத்துக்காது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உள்ள என்ன போட்டாலும் அது என்னது, ஸ்ட்ரிங். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட், அதாவது இன்டீஜர். ஸோ இன்டீஜர் அப்படின்றது நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், டபுள் கோட்ஸ் எல்லாம் போட தவிர நீங்கள் டேரெக்டாக நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி 18 நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான். ஃப்ளோட் அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் வெறும் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் அந்த டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மெயினான டேட்டா டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, பூலியனு, ஃப்ளோட்டு. ஓகேவா? ஸோ இது 4 தான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்கு பார்த்தாச்சு. இன்டீஜர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெறும் நம்பர்ஸ் தான். ஸோ 1 to infinity. ஸோ அது அப்படியே போவோம். ஸோ லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. லாங் அப்படின்னா நீங்கள் பெரிய நம்பராக போகும், ரொம்ப பெருசாக போகும், அதுதான் வந்து லாங். ஸோ நம்ம மோஸ்ட்லி அது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே என்ன போட்டாலும் அது வந்து ஸ்ட்ரிங். ஸோ டபுள் கோட்ஸ் இல்லாமல் வெறும் நம்பர்ஸ் மட்டும் போட்டோம்னா அது வந்து இன்டீஜர். ஓகே, ஸோ அடுத்தது ஃப்ளோட் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சு ஏதோ ஒரு இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட். அண்ட் பூலியன், பூலியன் அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்று ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். இது மட்டும் தான் இந்த வேரியபிளை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பூலியன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கோடு வந்து பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஸ்ட்ரிங், ஓகேவா? ஸோ நான் தீபக் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை சேவ் பண்ண போகிறேன். அடுத்தது ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏஜில் என்னோட ஏஜ் என்னது அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது அகைன் திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி ஒரு புது வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். என்னதுன்னா ஹைட்டு. ஸோ இந்த இடத்துல நான் சும்மா ஒரு 17.8, ஸோ இந்த மாதிரி சும்மா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வேறு இன்னும் என்ன நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரிங்கு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அப்படின்றது ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ அடுத்தது இது வந்து இன்டீஜர் வேல்யூ. ஸோ இங்கேயே நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி வச்சோன்னா தெரியும். ஸோ இது வந்து இன்டீஜர், இன்ஸ்டன்ஸ் இன்ட்னு இருக்கா, இன்ட் அப்படின்றது இன்டீஜர். ஸோ இது வந்து இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் ஃபுல்லாக இது பண்ணி இந்த இடத்துல கர்சர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இல்லை இதுக்கு வரல, இதுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோட். ஸோ இப்போ அடுத்தது இஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இவன் வந்து ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லி, ஸோ ஈக்குவல்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எஸ் இவர் வந்து ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மெயினான 4 டேட்டா டைப்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. இதுதான் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான சேலஞ்ச். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கைஸ் டேரக்ட்லி இது சின்ன சேலஞ்ச் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் செஷன்லேயே பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் ப்ரொஃபஷனலாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா வெல்கம். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து விஎஸ் கோட்லேயே பண்ணிவிட்டு எனக்கு வந்து நம்மளோட டிஸ்கார்டு சேனல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து உங்களோட ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் நான் வந்து அதை பார்த்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட்டு தான் வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நமக்கு இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு தெரியலையா. ஸோ பிரிண்ட் அப்படின்றது பிரிண்ட், ஓகேவா? ஸோ பிரிண்ட்டு கொடுத்துட்டு இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிரிண்ட் வந்து ஆல்ரெடி இந்த பைத்தான் வந்து கண்டுபிடிச்சாங்க தெரியுமா. ஸோ கண்டுபிடிக்கும் போதே பைத்தானில் டீஃபால்ட்டாக ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட். இந்த பிரிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பிரிண்ட்டுக்குள்ள என்ன வந்து கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். இப்போ நான் பிரிண்ட்டுக்குள்ள, ஸோ நம்ம ஆல்வேஸ் பிரிண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம உள்ளே வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸ் கொடுத்து தீபக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்.
ஓகேவா? ஸோ நான் இது வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே தீபக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுத்துட்டு ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைத்தான் லேர்னிங் அப்படின்ற இந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஃபைலோட நேம், அதாவது app.py. ஸோ நான் இதை கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக்னு வந்திருக்கு. ஏன் தீபக்னு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உள்ளே இருக்கிற ஸோ நீங்கள் உள்ளே என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறது தான் இவரோட வேலை. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக ஏதோ ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும். நான் இப்போ எனக்கு தீபக் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் டேரெக்டாக தீபக்னு கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த வேரியபிள்ஸை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரப்போம். ஸோ நான் நேமில் என்ன பண்ணுறேன், தீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்தது பிரிண்ட்டில் நான் அகைன் டபுள் கோட்ஸ் கொடுத்து நான் இந்த தீபக் வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு வேஸ்ட் தான். ஏன் வேஸ்ட் அப்படின்னா நான் வந்து என்னோட வேல்யூ இந்த தீபக்குன்றதை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஏன் அகைன் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு பதிலாக டேரெக்டாக டபுள் கோட்ஸ்லாம் இல்லாமல் வெறும் அந்த வேரியபிள்லேயே நம்ம உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது அதே மாதிரி பைத்தான் app.pyன்னு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துடுச்சு அவுட்புட் தீபக் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இந்த தீபக் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த பிரிண்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு இந்த நேம் அப்படின்ற இந்த வேரியபிளை தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணோம். ஸோ இந்த வேரியபிளை போய் செக் பண்ணோன்னே இந்த வேரியபிள்குள்ளே என்ன இருக்குது, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தீபக் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த பிரிண்ட் எப்படி எடுத்துக்கோன்னா பிரிண்ட்டு, ஸோ இந்த நேம் வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும். நேம் வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெர்மினலில் தீபக் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 2 ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஆல்ரெடி பண்ண கோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ போட்டோம்ல, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கீழேயே பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நேம் பிரிண்ட் பண்ண போகிறேன், பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏஜை பிரிண்ட் பண்ண போகிறேன், பிரிண்ட்டு அடுத்தது ஹைட்டு, பிரிண்ட் இஸ் student, ஸோ இஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 இதையும் வந்து நான் பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அகைன் நான் பைத்தான் app.py அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் see here. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, பிரிண்ட்டில் நேம் இருக்குது. ஸோ நேமில் என்ன இருக்குது, தீபக் இருக்குது, அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட்டில் ஏஜ் இருக்குது. ஸோ ஏஜில் என்ன இருக்குது, 20 இருக்குது, அதை இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஹைட்டில் என்ன இருக்குது, 17.8 இருக்குது. ஸோ தட் அந்த 17.8 இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து இது என்னது, இட்ஸ் அ பூலியன் வேல்யூ. ஸோ நம்ம இதில் வந்து இஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பூலியன் வேல்யூன்றதுனால ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது 2 தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இஸ் ஸ்டூடெண்ட்டில் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் ட்ரூன்னு வந்து வந்திருக்கு. இதுவே நான் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபால்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அவுட்புட்டில் இங்கே என்ன இருக்குன்னா ஃபால்ஸ்னு வந்திருக்கும். ஸோ சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் இந்த பிரிண்ட் என்ன பண்ணுது, ஸ்டூடெண்ட் வேரியபிளை போய் செக் பண்ணுது, இதில் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபால்ஸ் அப்படின்ற இந்த பூலியன் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோடனே இது என்ன பண்ணுது, டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட். ஸோ பிரிண்ட் வந்து இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வித்தவுட் பிரிண்ட் நான் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் ஒன்றுமே வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம இன்னும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கிட்ட சொல்லலை நீ என்ன பண்ணணும்னு. ஜஸ்ட்டு தீபக்ன்ற அந்த வேல்யூவை நான் நேமில் அசைன் பண்ணிவிட்டேன், 20ன்ற அந்த இன்டீஜர் வேல்யூவை நான் ஏஜில் அசைன் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த 17.8 வந்து நான் ஹைட்டில் அசைன் பண்ணிட்டேன். ஃபால்ஸ் அப்படின்ற அந்த பூலியன் வேல்யூ வந்து நான் ஸ்டூடெண்ட்டில் வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி இருக்கும் போது நீ ஜஸ்ட் அசைன் மட்டும் தான் பண்ணியிருக்க, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க. அதை என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணுமா, இல்லை எங்கேயாச்சும் காமிக்கணுமா, இல்லை நீ அடுத்து எங்கேயாச்சும் யூஸ் பண்ண போறியா, இது எதுவுமே சொல்லாததுனால நமக்கு அவுட்புட் வந்து எம்டியாக தான் வரும். ஸோ அடுத்தது பிரிண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம டைப் பண்ணால் என்ன ஆகும், அது நமக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ எனக்கு நேம்னு வந்துடுச்சு. இப்போது நான் ஆல்ரெடி என்னோட நேமை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எப்படி காமிக்கணும் அப்படின்னா
இந்த மாதிரி, அதாவது நான் கீழே ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து காமிக்கணும். ஸோ நான் நேமு ஸோ இந்த இடத்துல எனக்கு தீபக் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தீபக்ன்ற இந்த வேரியபிள் வந்து ஆக்சுவலாக இந்த வேல்யூன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். ஹவு டு டூ தட்? ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துட்டோம். ஸோ பிரிண்ட்டில் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ப்ளஸ் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டரை வந்து கொடுத்துட்டு நான் நேம் அப்படின்ற வேரியபிளை போடுறேன். ஸோ இந்த நேம் அப்படின்ற வேரியபிளை நான் டபுள் கோட்ஸ்குள்ளே போடக்கூடாது. ஸோ நீங்கள் எப்போ ஒரு வேரியபிள் கொடுத்தாலும் அந்த வேரியபிளை டேரெக்டாக பிரிண்ட்டுக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா அது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கவே கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போடுறேன். அப்போ எனக்கு இது வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். ஸோ நேம், ஸோ எனக்கு நேமு இது வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் இந்த பிரிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இது வந்து எப்படி வேலை செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்டு, ஸோ இது வரைக்கும் எதுவுமே செய்யாது, ஏன்னா ஸ்டோர் தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 6th லைன் வரப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணோம், பிரிண்ட்டு ஓகே எதையோ பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்டு மெத்தடுள்ள போய் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் பார்க்கும். ஓகே டபுள் கோட்ஸ்குள்ளே இதை வந்து போட்டிருக்கான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதை பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம், அப்படியே பக்கத்தில் வந்தோடனே ப்ளஸ் அப்படின்றது அடிஷனையும் குறிக்கும். நம்ம ஏதோ ஒரு 2 விஷயத்த ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்படின்றதையும் வந்து மீன் பண்ணும். ஸோ ப்ளஸ்ஸு நான் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நேம்குள்ளே என்ன இருக்குது, தீபக். அப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணோம், தீபக். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா நமக்கு தீபக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது, எரர் அடிக்கும். ஸோ அதனால் இதை எடுத்து விட்டு நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நேம் இது வந்து தீபக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்னது அப்படின்னா சேலஞ்ச் நம்பர் 2. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து சேலஞ்ச் நம்பர் 2. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட். ஸோ இந்த இன்புட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா பேர்லேயே வந்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபார் நவ் நம்ம ரொம்ப பேசிக்காக தான் போகிறோம். என்னடா வெறும் வேரியபிள் வெறும் பிரிண்ட்டு, நான் வேரியபிளில் கொடுக்கறத பிரிண்ட்டில் ஷோ பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் இதுதான் பண்ணோம். இன்னும் இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாமா? ஸோ இப்போ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மெத்தட் வந்து வந்திருக்கு, சரியா? ஸோ நம்ம எப்படி பிரிண்ட் வந்து ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இது பைத்தான் பில்ட் பண்ணும் போதே அதையும் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமோ, சேம் இந்த இன்புட்டும் அதே மாதிரி பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான். இந்த இன்புட்டும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ இந்த இன்புட் அப்படின்னா என்ன? இன்புட் அப்படின்னா நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கறது, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரோக்ராமாகவே போட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம மேனுவலாக தானே சேவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் மேனுவலாக என்னோட நேம் வந்து தீபக் அப்படின்னு சொல்லி நான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் இது வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாரோட நேமும் தீபக்காகவே இருக்காது. ஸோ ஒருத்தவங்க நேம் வந்து ஒரு மாதிரி வேறு நேமாக இருக்கும். அப்படின்றப்போ நம்ம வந்து யூசர்கிட்ட கேட்கலாம், உன்னோட பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்புட் வந்து கொடுப்பாங்க. மை நேம் இஸ் தீபக், இல்லை வெறும் தீபக். ஸோ உங்களோட நேம் ஆகாஷ், அஜய், ஸோ இந்த மாதிரி என்னாச்சு ஒரு நேம் வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த நேமை எப்படி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சரி, அது இன்புட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வேரியபிளில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமிங் ஃபுல்லாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேம் அதே மாதிரி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து பிரிண்ட் மாதிரி தான். ஸோ இந்த இன்புட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் என்ன கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம், ஸோ ஸ்பேஸ் கொடுத்து கோலன் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா
ஸோ நேம் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஈக்குவல் டு இந்த இன்புட் மெத்தட் வந்து என்ன பண்ணோம், ரன் ஆகும். ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கும். ஓகேவா? கேட்டுட்டு என்ன ஆகும், முடியாது. அது வந்து வெயிட் பண்ணும். நீ வந்து இன்புட் கொடு. ஏன்னா நம்ம வந்து இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கனால அது நம்ம இன்புட் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஸோ நான் இது கேட்டோடனே நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட நேம் வந்து டைப் பண்ணுவேன். அந்த நேம் இருக்குல்ல, நான் டைப் பண்ணுற நேம் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த நேமில் போய் ஸ்டோர் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இப்போது பிரிண்ட்டில் அடுத்த லைன் பிரிண்ட்டில் நான் நேம் ஸ்டோர் ஆகிருக்க இந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டில் நேம். ஸோ நான் 2 டைம்ஸ் வந்து இந்த நேமை வந்து என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்து மேலே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது ரன் ஆகும். அதுக்கப்புறம் நான் இன்புட் கொடுத்தோடனே அந்த வேல்யூ கரெக்டாக தான் போய் ஸ்டோர் ஆகுதா, ஸோ அப்போ இந்த நேம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ரன் பண்ணேன். ஸோ ரன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டுலேயே என்ன கொடுத்துருக்கோம், நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் வந்து எதுவுமே இல்லைல்ல. ஸோ இந்த நேம் அப்படின்றத நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா செகண்ட் லைனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது இப்படி இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு கீழே வந்து கேட்குது. ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அது என்ன பண்ணுதுன்னா வெயிட் பண்ணுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல தீபக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு அகைன் கீழே வந்து தீபக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அகைன் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த தடவை ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணோன்னே எனக்கு ஆகாஷ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்புட் வந்து வேலை செஞ்சுருக்கு. ஸோ இன்புட்குள்ளே நம்ம வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, வாட் இஸ் யுவர் நேம் அது வந்து பிரிண்ட் ஆகி இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் பண்ணுது. ஸோ நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்புட்டை வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னே அடுத்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த லைன் வந்து என்ன ஆயிருக்குன்னா பிரிண்ட்டு. ஸோ அப்போ இது என்ன நினைக்கும், ஓகே பிரிண்ட் வந்து இருக்கு, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. இது அகைன் மேலே போய் செக் பண்ணோம். நேமில் என்ன இருக்குது, இன்புட்டு. ஸோ இங்கே வந்து அதாவது நம்ம இன்புட் கொடுத்தோம்ல, ஸோ நம்ம வந்து ஆன்சர் பண்ண அந்த வேல்யூ நேம்ன்ற இந்த வேரியபிளில் போய் அசைன் ஆகி அது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பிரிண்ட்டு. அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்து இன்புட் யூஸ் பண்ணும்போது உங்களோட நீங்கள் கெட் பண்ணுற வேல்யூ வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏஜ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி நான் இன்புட் கொடுத்துட்டு வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட்டில் ஏஜை வந்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஏஜ் கேட்குது, நான் 20ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20 பிரிண்ட் ஆயிரும். ஆனால் இப்போ இந்த 20 அப்படின்ற இப்போ ஏஜுக்கு வந்து நம்ம நார்மலாக என்ன கொடுப்போம், ஏஜ் அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டீஜர் வேல்யூ அப்படின்றதுனால நமக்கு இந்த டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. பட் ஆனால் நீங்கள் இந்த இன்புட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன ஆன்சர் டைப் பண்ணாலும் அது எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக தான் போய் இதாகும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டைப் கேஸ்டிங்கை பற்றி சொல்லித்தரேன். ஸோ அந்த டைப் கேஸ்டிங்கில் தான் ஒரு டேட்டா டைப்பில் இருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக நம்ம வந்து மாற்றுவோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரே எக்ஸசைஸ் தரேன். ஸோ 3வது சேலஞ்ச் அண்ட் ஃபைனல் சேலஞ்ச் இந்த வீடியோவில் இதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து இந்த சேலஞ்ச். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதை பார்க்குறேன். இல்லைனா நீங்கள் எல்லா ப்ரோக்ராமையும் ஒரு ஃபைலாக லைக் சேலஞ்ச் 1, அதுக்கப்புறம் திருப்பி நியூ ஃபைலில் சேலஞ்ச் 2, அதுக்கப்புறம் திருப்பி சேலஞ்ச் 3.py, ஆக்சுவலாக இங்கே .py வரணும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் கிட்டப்பில் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்டப்போட லிங்க்கை கூட எனக்கு கொடுங்க. நான் ஐ வில் check that and give you the ratings out of 10. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து அடுத்த எபிசோடில் வந்து டைப் கேஸ்டிங் பற்றி பார்க்கலாம், அதர் சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிட்டுங்க,
ஸோ நம்ம சேனல் ஆஸ் யூஷுவல் அகைன் சின்ன சேனல்ன்றதுனால இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஸோ லைவ்ல பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பைதான் டியூட்டோரியல் வரும்னு. ஸோ உங்களுக்காக தான் வந்து நான் இந்த பைதான் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி ஸோ எல்லா சேலஞ்சஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள்.